அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் தீனுடைய பிரகாசத்தை இறைவன் தருவானாக. தீனுக்கு முரணான காரியங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இறைவனோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவனோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அவர்கள் ஒரு நாள் இறைவனிடம் கேட்கிறார்கள், இறைவா, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை எனக்கு காட்டு என கேட்கிறார்கள். அப்போது இறைவன் சொல்கிறான், மூசாவே, இந்த இடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை நீ போய் சந்திப்பாயாக என கூறுகிறான். அல்லாஹ் தஆலா சொன்ன இடத்திற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே வந்தால் அங்கே ஒரு கசாப்பு கடை இருக்கிறது. அந்த கசாப்பு கடைக்காரர் அவர் அங்கே நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த கசாப்பு கடைக்காரர் தான் நம்மோடு சொர்க்கத்தில் இருக்கப் போகிறவரா? அப்படி என்ன இவர் நன்மை செய்கிறார்? எப்படி இவருக்கு இந்த தகுதி வந்தது? அதை நாம் இன்று பார்த்து விட வேண்டும் என தூரமாக இருந்து அவரை கவனித்து கொண்டே இருக்கின்றார். அவர் வியாபாரம் செய்துவிட்டு கடைசியில் ஒரு பாத்திரத்திலே சில இறைச்சி துண்டுகளை எடுத்து வைத்து கொண்டு அவர் கடையை அடைத்து விட்டு செல்கிறார். மூசா நபி அவர்கள் அவர் பின்னாடியே செல்கிறார்கள். பின்னாடியே சென்று, நான் உங்களுடைய விருந்தாளியாக வரலாமா என்று கேட்கின்றார். அவரும் சரி என்று சம்மதிக்கிறார். இருவரும் செல்கிறார்கள். இருவரும் அவருடைய அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வீட்டில் ஒரு இடத்திலே அமர்கிறார்கள். இவர் வீட்டுக்கு உள்ளே நுழைகிறார். வீட்டுக்கு உள்ளே நுழைந்து இவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஒரு உருவம் படுத்து கிடக்கின்றது. அது எப்படி என்றால், மிகவும் நெளிந்து சோர்வாக இளைத்து போய் ஒரு உருவம் படுத்து கிடக்கின்றது. அந்த உருவத்தை தூக்கி அதை உட்கார வைத்து அதை சுத்தப்படுத்தி தான் கொண்டு வந்த இறைச்சிகளை அதையும் பக்குவமாக சமைத்து அந்த இறைச்சியை எடுத்து வருகிறார். அந்த உருவம் வேறு யாரும் அல்ல, அந்த கசாப்பு கடைக்காரரின் தாயார் தான் அந்த உருவம். அந்த கொண்டு வந்த அந்த இறைச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தாயாருடைய வாயிலே ஊட்டி விடுகிறார். தன்னால் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பலகீனமான ஒரு வயதான ஒரு பெண்மணி. இருந்தாலும் தாயின் மீது அவருக்கு அவ்வளவு பாசம். அந்த அளவுக்கு தாய்க்கு அந்த உணவை கொடுத்து அந்த தாயை மீண்டும் படுக்க வைத்து விட்டு வருகிறார். அப்போது அந்த தாய் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால், யா அல்லாஹ், எனது மகனுக்கு நீ பொருந்திக் கொள்வாயாக. எனது மகனுக்கு நாளை சொர்க்கத்திலே உன்னுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர் இருக்க வேண்டும். என் மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என அந்த பெண்மணி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படியானால் இந்த தாயின் துவா, இந்த பிரார்த்தனையின் இந்த வலிமைதான் இவருக்கு இப்படி ஒரு தகுதியை, நற்பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றது. தாயின் மீது இவ்வளவு பாசம் உள்ளவராக இருக்கிறார் என்று வியப்படைந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், தாயை பற்றி இறைவன் திருமறையில் சொல்லும்போது, அவள் சுமைக்கு மேலே சுமையாக இருந்து உங்களை ஈன்றெடுத்தாள் என்று இறைவன் அழகான முறையிலே அந்த தாயின் சிறப்பை பற்றி சொல்கிறான். அந்த அளவுக்கு தாயின் மகத்துவம் மிக மேலானது. ஆகவே பெற்ற தாய் தந்தரை நேசிப்பவர்களாக அவருடைய விஷயத்தில் இறைக்கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.